விழிப்பு விழிப்பு கருணை வடிவான புத்தரும் ஆருயிர் நண்பன் கோவிந்தனும் இருக்கும் அந்த சீதாவனத்தை விட்டு வெளியேறும்போது தன் கடந்த காலத்தையும் அங்கே விட்டுச் செல்வதாக சித்தார்த்தன் உணர்ந்தான். மெதுவாக நடந்து செல்லும் போது அவன் மனம் முழுவதும் இந்த எண்ணமே நிரம்பியிருந்தது. ஆழ்கடலில் மூழ்குவது போல அவன் மனம் இந்த சிந்தனையில் மூழ்கி அதன் காரணங்களை உள்ளடக்கியிருக்கும் அடியாழத்தை நோக்கிச்சு சென்றது. அந்த ஆழத்தை அடைவது மட்டுமே மெய்ஞானத்தை அடையும் வழியாகவும் அந்த ஆழம் மட்டுமே சிந்தனைகள் தமக்குள் பொதிந்திருக்கும் பேருண்மைகளை காலை சூரியனின் கதிர்கள் போல பிரகாசமாக காட்டும் இடமாகவும் அவனுக்கு தோன்றியது. அவன் நடந்து கொண்டே யோசித்துக் கொண்டிருந்தான். தான் இனி ஒருபோதும் இளைஞன் அல்லவென்றும் இப்போது ஒரு வளர்ந்த மனிதனாக மாறிவிட்டதாகவும் உணர்ந்தான். பாம்பின் சட்டை உரிவது போல தன்னோடு தன் இளமை காலம் முழுவதும் உடனிருந்த ஒன்று அவனை விட்டு பிரிவதாக அவன் உணர்ந்தான். தனக்கேற்ற குருமார்களை தேடி அவர்களின் போதனைகளை கேட்கும் ஆசைதானது. தன் பாதையில் அவன் உலகிலேயே சிறந்த ஞானோதயம் பெற்ற மகான் புத்தரையே குருவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படியே யோசித்து கொண்டிருக்கும் போது தன்னையே அவன் கேட்டான், இதுவரையிலும் வெவ்வேறு சிறந்த குருமார்களிடம் இருந்து நான் என்ன கற்றுக்க கொண்டிருக்கிறேன்? என்னை திருப்திப்படுத்த இயலாத வகையில் அவர்களால் எதை எனக்கு கற்றுக் கொடுக்க முடியவில்லை. அவன் தேடிய விட கிடைத்தது என் சுயம். அதன் பொருளையும் மூலத்தையுமே நான் உணர முயற்சித்தேன். என் சுயத்தை வென்று அதை விட்டு விலகவே நான் பாடுபட்டேன். ஆனால் என்னால் அதை முழுவதும் வெல்ல முடியவில்லை. அதை அவ்வப்போது ஏமாற்றத்தான் முடிந்தது. அதனிடமிருந்து தற்காலிகமாக தப்பித்து ஒளிந்து கொள்ளத்தான் முடிந்தது. என் சுயத்தின் மர்மம், என் உயிர் இருப்பதன் சூட்சுமம், என்னில் இருக்கும் ஒருமை, உலகிடமிருந்து என்னை பிரித்த தனிமை, சித்தார்த்தன் என்ற அடையாளம், இவை எல்லாவற்றையும் விட வேறொன்றும் என் சிந்தனையை ஆக்கிரமித்ததில்லை. இருந்தும் இந்த உலகில் என்னை விட வேறெதை பற்றியும் நான் இவ்வளவு குறைவாக அறிந்ததில்லை. இப்படியே நினைத்து கொண்டிருக்கும் போது சட்டென்று இதிலிருந்து முளைத்த இன்னொரு சிந்தனை அவனை அப்படியே நிற்கச் செய்தது. என்னை பற்றி நான் ஒன்றுமே அறியாமல் போனதற்கு சித்தார்த்தன் தனக்கே புரியாத புதிராக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டுமே இருக்கிறது. நான் என்னையே பார்த்து பயந்திருக்கிறேன். நான் என்னிடமிருந்தே ஒளிந்து கொள்ள பார்த்திருக்கிறேன். என் ஆன்மாவை தேடினேன். என்னுள் இருக்கும் பிராமணனை தேடினேன். என் தேடலுக்காக என்னையே தோலுரித்து அலசி பார்த்து என் படிமங்களின் அடி ஆழத்தில் இருக்கும் பரம்பொருளான என் ஆன்மாவை தேட நான் தயாராக இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த தேடலில் நான் என்னையே அல்லவா தொலைத்து விட்டிருக்கிறேன். கண்களை திறந்து அவன் சுற்றி பார்த்தான். ஒரு புன்னகை அவன் முகத்தில் அரும்பியது. நீண்ட உறக்கத்தின் கனவிலிருந்து திடீரென கண் விழித்தது போன்ற பரவசம் அவனின் அடி முதல் பாதம் வரை பரவியது. விரைவில் தான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்த உறுதியோடு அவன் நடையை தொடர்ந்தான். இனி நான் சித்தார்த்தனை என்னிடமிருந்து தப்பித்துச் செல்ல விடமாட்டேன். ஆன்மாவை பற்றியும் இந்த உலகத்தின் துயரங்களை பற்றியுமே இனி நான் என் சிந்தனைகளை செலுத்த மாட்டேன். என்னையே கொன்று புதைத்துவிட்டு அந்த சமாதியில் பேருண்மைகளை தேட மாட்டேன். யோக வேதமும் அதர்வ வேதமும் துறவிகளும் வேறு எவரின் போதனைகளும் இனி எனக்கு கற்றுக் கொடுக்க ஒன்றுமே இல்லை. நான் எனக்கே சீடனாகி என்னிடமிருந்தே என்னை பற்றிய பேருண்மைகளையே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறுதி பூண்டான். இந்த உலகத்தை முதல் முறையாக பார்ப்பது போல சுற்றி முற்றி பார்த்தான். பேரழகாக, வண்ணமயமாக, ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இருந்தது உலகம். இதோ நீலம், இதோ மஞ்சள், இதோ பச்சை, இதோ வானம், இதோ ஓடும் நதி, இதோ வனம், இதோ வலிய மலைகள். அத்தனையிலும் அழகு இருக்கிறது. அத்தனையிலும்
ஒரு மர்மமும் மாயமும் இருக்கிறது. இவற்றின் நடுவே சித்தார்த்தன் புதிதாக கண்விழித்தது போல தன்னை உணரும் பாதையை கண்டுபிடித்தான். இந்த மஞ்சளும் நீலமும் நதியும் வனமும் அவனின் கண்களின் வழியே முதல் முறையாக அவனுக்குள் சென்றன. அவனுக்கு அவனுடைய பொய்களின் தொகுப்பாகவோ அவனுக்கு தோன்றவில்லை. நீலம் நீளமாக இருந்தது, நதி நதியாக இருந்தது. அந்த நீளத்திலும் நதியிலும் தன்னிலும் பரம்பொருளாகிய ஒருமை மறைந்திருந்தது. அந்த பரம்பொருளே தன் விருப்பத்தின்படி தன்னை மஞ்சளாகவும் நீலமாகவும் நதியாகவும் சித்தார்த்தனாகவும் பிரகடனப்படுத்தி இருக்கிறது. அவன் தேடிய பொருளும் மூலமும் அவன் காண்பவற்றின் பின் ஒளிந்திருக்கவில்லை. அவன் காணும் அத்தனையுமேதான் அவன் தேடிய விடையை பறைசாற்றிக் கொண்டிருந்திருக்கின்றன. இதை அறியாத முட்டாளாக இருந்திருக்கிறேனே. அவன் தன்னையே நொந்து கொண்டு வேகமாக நடந்தான். ஒரு புத்தகத்தை படித்து அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதிலுள்ள எழுத்துக்களையும் குறியீடுகளையும் தொல்லைகளாகவோ பொய்யாகவோ வீணான கிறுக்கல்களாகவோ யாரும் நினைக்க மாட்டார்கள். அந்த எழுத்துக்களை வாசித்து ஒவ்வொன்றாக உணர்ந்து அவற்றில் லயித்து போவார்கள். ஆனால் நான் இந்த உலகம் என்ற புத்தகத்தையும் நான் என்ற புத்தகத்தையும் வாசிக்க முயன்று அதை வாசிக்கும் முன்பே நானாக கற்பிதம் செய்து கொண்ட அர்த்தங்களின்படி அதிலுள்ள எழுத்துக்களையும் குறியீடுகளையும் வெறுத்து ஒதுக்கியிருக்கிறேன். கண்ணுக்கு தெரிந்த உண்மையை பொய்யென்றிருக்கிறேன். என் கண்களையும் என் புலன்களையுமே நம்பாமல் இருந்திருக்கிறேன். இதோ இப்போது நான் தெளிவடைந்து விட்டேன். இன்று புதிதாய் பிறந்தது போல் உணர்கிறேன். இப்படியே யோசித்துக்கு கொண்டிருக்கையில் தன் பாதையின் குறுக்கே பாம்பை கண்டது போல அவன் சட்டென நின்றான். அவனுக்கு மற்றொரு உண்மை சட்டென புலனாகியது. புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையைப் போலவே இனி அவன் தன் வாழ்வை முதல் அடியிலிருந்து தொடங்க வேண்டும். அன்று காலை மகான் புத்தர் இருந்த சீதாவனத்தை விட்டு வெளியேறிய போது அவன் மனம் வெகு இயல்பாக தன் வீட்டுக்கும் தன் தந்தையிடமும் செல்லவே முடிவெடுத்திருந்தது. அதுவே சரியான பாதையாக அவனுக்கும் அப்போது தோன்றியது. ஆனால் நொடியில் அவன் அந்த மற்றொரு உண்மையை உணர்ந்தான். நான் இதுவரை ஏற்றிருந்த எந்த அடையாளமும் உண்மையில்லை. நான் துறவி இல்லை, நான் பிராமணன் இல்லை, நான் புரோகிதன் இல்லை, நான் ஒரு குழந்தை. இப்போது நான் போய் என் தந்தையை பார்த்து என்ன செய்துவிட முடியும்? படிக்கவா, இறை வழிபாடு செய்யவா, தவமிருந்து தியானிக்கவா? இவற்றிற்கு இனி என் பாதையில் இடமில்லை. அசைவற்று அங்கேயே கொஞ்ச நேரம் அவன் நின்றிருந்தான். ஒரு பெருவனத்தில் தனித்து இருக்கும் சிறு முயல் தன் தனிமையின் பிரம்மாண்டத்தை உணர்வது போல அவனின் இதயம் ஒரு கணம் துடிக்க மறந்து உறைந்து போனது. இதற்கு முன் பல வருடங்கள் வீடில்லாமல் சுற்றிய போதும் கூட அவன் இப்படி நினைத்ததில்லை. இப்போது அவன் தனிமையை உணர்ந்தான். இதுவரையிலும் ஆழ்ந்த தியானத்தில் தன்னை மறந்திருந்த போதும் அவன் தன் தந்தைக்கு மகனாகவும் உயர்குலத்தில் பிறந்த பிராமணனாகவும் இருந்தான். இப்போது அவன் ஞானோதயம் பெற்ற சித்தார்த்தன் என்பதை தவிர வேறு எந்த அடையாளமும் இல்லாத தனி மனிதன். நீண்ட பெருமூச்சு விட்டு ஒரு நிமிடம் தோளை உதறிக்கொண்டான். அவனளவுக்கு தனிமையில் எவருமே இல்லை. மேன்மக்களை சாராத ஒரு பண்டிதர் இல்லை. உழைப்பாளிகளோடு உறவில்லாமல் அவர்களோடு தம் வாழ்வை பகிர்ந்து கொண்டு அவர்களின் மொழியை பேசாத ஒரு உழைப்பாளி இல்லை. பிராமணர்களோடு தன்னை இணைத்து கொள்ளாத ஒரு பிராமணன் இல்லை. சமணர்களுள் கூட சக துறவிகளிடம் அடைக்கலம் தேடாத ஒரு துறவி இல்லை. அடர்ந்த வனத்தில் தவத்தில் ஆழ்ந்திருக்கிற முனிவர் கூட தனித்து இருக்கவில்லை. அவருக்கும் ஓரிடமும் ஒரு குல அடையாளமும் இருந்தது. கோவிந்தன் இப்போது பௌத்த துறவியாகிவிட்டான். அவனுக்கு சகோதரர்களாக எண்ணற்ற துறவிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அவன் உடுத்துவது போன்ற உடைகளையே உடுத்தினர். அவனின் நம்பிக்கைகளை பகிர்ந்து கொண்டனர். அவனின் மொழியையே பேசினர். ஆனால் இப்போது சித்தார்த்தனின் இடம் எது?
அவன் தன் வாழ்வை யாரோடு பகிர்ந்து கொள்வது? யாரின் மொழியை அவன் பேசுவது? இப்படி அவனின் உலகம் கண்முன்னே கரைந்து கொண்டிருக்கிற போது, வானில் ஒற்றை நட்சத்திரமாக அவன் தனியனாகிற போது, அதிர்ச்சியானதும் சலிப்பானதுமான அந்த கணத்தில் சித்தார்த்தன் முன்னை காட்டிலும் தீவிரமாக தன் சுயத்தை உணர்ந்தான். இதுவே தன் வாழ்வின் கடைசி துயரம் என்றும், இதுவே தன் தேடலில் கடைசி சோதனை என்றும் அவன் நினைத்தான். விரைவிலேயே அவன் வேகமாக எட்டு வைத்து நடக்கத் தொடங்கினான். அவன் தன் வீட்டை நோக்கியோ தந்தையை நோக்கியோ நடக்கவில்லை. அவன் இதற்கு முன் சென்ற எந்த வழியிலும் அவன் திரும்பி நடக்கவில்லை.